இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு விழித்தெழும்பக்கூடியதாக வார்த்தையை தருகிறார். விழித்தெழும்பக்கூடியதாக வார்னிங், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We have to be prepared for the rapture. இன்றைக்கு சரீர சுகம், உலக ஆஸ்திகள், இந்த ஆசீர்வாதங்கள் நல்லது தான். ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு, சுகத்தை பெற்றுக்கொண்டு, லாசருடைய வாழ்க்கையை பார்க்கும் வழியில் லாசரு மரித்தான், ஆனால் உயிரோடு எழுந்தான், நான் திரும்ப மரித்து விட்டான். எங்களுக்கு சுகம் இருக்குது, நல்லா ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இருந்து நாங்கள் பரலோகம் போகாமல் போய்விட்டால் அதுபோல தத்தளிக்கிற நபர் யார் என்பது எனக்கு தெரியாது. It will be a worst thing. எடுத்தவர்கள் வாசிங்க, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். லூக் chapter 17 verses 26 to 32. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளில் வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் அவ்வளவுதான், 32 மட்டும். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அதே லோத்துடைய மனைவி, மற்றவனுடைய மனைவி பற்றி என்னத்துக்கு எனக்கு யோசனை என்று யோசிக்க வேண்டாம். இதில் சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால், சொன்னதை கீழ்ப்படியாமல் போன அந்த ஸ்திரீ, அவட பேர் கூட பைபிளில் சொல்லவில்லை. அவளை நினைத்து கொள்ளுங்கள். கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை வேத வசனத்திலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், நோவாவுடைய காலத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டு 3ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே காணக்கூடியதாக இருக்குது. என்னவென்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6 3-7 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. மனுஷனோட போராட மாட்டார். ஆண்டவர் எங்களோடு பேசும் வழியில், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வழியில், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உடையது. அவர் பேசிக்கொண்டிருக்கும் வழியில் எங்களுடைய உள்ளத்தில் உணர்த்தப்படுகிறோம். சில வேளைகளில் நான் செய்வது சரியா புலியா என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட தம்முடைய வார்த்தை கூடாக பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் எப்பொழுதும் மனுஷனோடு போராட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்க மாட்டார். அங்கே சொல்லப்படுகிறது, என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அங்க 120 வருஷம் தானே இருக்க போகிறான். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பாருங்கள், அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ துன்மார்க்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. முந்தி வெளியில தெரிந்தால் வெக்கக்கேடு என்று சொல்லி இருந்தவைகள் இப்பொழுது வெளியரங்கமா பயம் இல்லாமல் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறதை நாங்கள் எல்லாரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும். அந்த நாட்களை விட இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நோவாவுடைய காலத்தில் நடந்தது போல அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. நோவாவுடைய காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், அவனுடைய நினைவுகளின் தோற்றம் எல்லாம், இருதயத்தில் அவன் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது, கொடூரமானதாய் இருக்குது.
சில நாட்களுக்கு முன்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் பாத்ரூமுக்கு போன ஒரு நபரை வாஷ்ரூமில் அங்கே கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி. என்னத்துக்கு கொண்டார்கள் என்னது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மனுஷனை இன்றைக்கு மதிப்பது கிடையாது. எதையும் செய்ய துணிந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் பயமில்லாமல் நாங்கள் ஜீவிக்கக்கூடியதாக, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பின் சந்ததியார் இயேசுடைய வருகை மட்டும் இருக்கிறவர்கள் பயமில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழே வருகிறவன் தான் பாதுகாக்கப்படுகிறான். யார் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வர முடியும் என்றால் இயேசுவின் பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் வர முடியும். எல்லாருக்கும் வர கிடைக்காது. இந்த கால வேளையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து வாசியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தரே மனஸ்தாபப்படுகிறார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிக்க யோசித்து விட்டார். ஆண்டவர் சொன்னார், இயேசுடைய வருகையின் வேளையில், அவருடைய ரகசிய வருகையின் வேளையில், அந்த காலத்தில் அடையாளங்களில் ஒன்று நோவாவுடைய காலத்தில் நடந்தது நடக்கும் ஆண்டவர் சொன்னார். அங்கே நாங்கள் 13ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால் 13ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் வேளையில், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும். இது லோத்து சோதோமுக்கு முன்பதாக கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்தை போட்டிருந்தான். சோதோமின் மக்கள் எப்படி இருந்தார்களாம்? பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே 19ஆம் அதிகாரத்துக்கு வந்து 1ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், இதெல்லாம் பைபிள். நான் இன்றைக்கு இந்த சுயத்தில் நான் சொல்லவில்லை. தேவனுடைய வார்த்தையை சொல்லும் வேளையில், தேவனுடைய வார்த்தை ஜீவன் இருந்தது, வல்லம் இருந்தது. எங்களோடு கூட அவர் பேசுவார், வாழ்க்கைகளை மாற்றுவார், ஜீவியங்கள் மாற்றப்படும். அவருடைய வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக்குவதற்கு ஆண்டவர் இந்த கால வேளையில் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால அவர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எடுத்தவள் வாசிங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். 2 தூதர்கள் அங்கே சோதோமுக்கு வந்தார்கள், தேவ தூதர்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து அங்க அவர்களை வரவேற்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். அங்க நடக்கிற சம்பவத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால், அவர்கள் அங்கே இருக்கும் வேளையில் அவர்களை தன்னோடு இருக்கிறதுக்கு அவன் கேட்கிறான். தன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து காரியங்களை செய்வதற்கு எல்லா ஆயத்தங்களை செய்யும் வேளையில் 4ஆம் வசனம், அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்துக்கு மனிதராகிய வாலிபர் முதல் வாலிபர்கள் தொடக்கம் கிழவர்கள் மட்டும், வயது போனவர்கள் மட்டும் என்ன செய்தார்கள் என்றாலும், அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து எல்லா பக்கத்திலிருந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? இன்றைக்கு வந்த அந்த மனுஷர் எங்கே? உன்னிடத்தில் வந்தவர்கள் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை அறியும்படிக்கண்டா அவர்களை விசாரிப்பதற்கு அல்ல, அவர்களோடு பிழையான காரியங்களை பாலியல் விதத்தில் பிழையாக நாங்கள் அவர்களோடு ஈடுபட வேண்டும் என்பது தான் அர்த்தம். அதில் சொல்லப்படுகிறது. வாசிங்கள். அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா. அவர்களை வெளியே கொண்டு வா. அவ்வளவு துன்மார்க்கமான சோதம் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இவ்விதமான காரியங்கள் உலகத்தில் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது. தெரியாதவர்களை போல ஆக்ட் பண்ண வேண்டாம். உண்மையை எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாங்கள் சில காரியங்களை பேச கூட நாங்கள் யோசிக்கிறோம், 2 தடவை பயப்படுகிறோம் யோசிப்பதற்கு. இது பிழையண்டு சொன்னால் பிழையண்டு சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், வாசிங்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவரிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இந்த அக்கிரமமான காரியம், இந்த துன்மார்க்கமான காரியம்,
இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுகிறது என்னவென்று சொன்னால், இவ்விதமான துணிந்த பாவங்களும் அக்கிரமங்களும் நடக்கிற காலத்தில் நாங்கள் வெவ்வேறு விதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சில வேளைகளில் இதே பாவத்தை நாங்கள் செய்யாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் வழியில் அது பாவம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபடும் வழியில் அது அக்கிரமம். இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைப்பதற்காக இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு பிரசங்கம் வேணும். என்னென்னு சொன்னால், குஷ்டரோகி சொஸ்தமான கதை, குருடன் பார்வை அடைந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உனக்கு பார்வை கிடைக்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உனக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். நல்ல பிரசங்கம் தான். இதெல்லாம் ஆரம்பத்துக்கு நல்லது, வளருவதற்கு நல்லது. ஆனால் முதிர்ச்சி அடைய வேண்டும், ஆண்டருக்குள்ள வளர வேண்டும். இந்த ஹீலிங்ஸும் மிரக்கல்ஸும் வேணும் என்று சொல்லி விரும்பினால் பின்னேரம் அங்கே ஜூம் மீட்டிங்க்கு வரும் வழியில் அதில் அந்த கூட்டத்தில் இப்படியான பிரசங்கங்கள் பண்ணப்படும். கால பிரசங்கங்கள் வித்தியாசமாக கர்த்தர் வித்தியாசமாக கொடுப்பார். ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டாலும் எனக்கு விருப்பம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் அதே சாப்பாடு தான், இரவில் அதே சாப்பாடு தான், 2 கிழமைக்கு ஒரே சாப்பாடு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து சாப்பிட்றது. யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? விருப்பமாக இருக்குமா? இல்லை. காலையில் இன்றைக்கு என்ன கிடைக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அம்மாவோ அப்பாவோ எனக்கு அங்கே டேபிளுக்கு போகும்பொழியில், டைனிங் டேபிளுக்கு போகும்பொழியில் அங்கே என்ன சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறாங்களேன்னு தெரியாது. எனக்கு தெரியும், எங்களுடைய சர்ச்சில் ஒரு பிள்ளை இருக்கிறா, அவாண்டைக்கு குக் பண்ண போகிறாண்டா, என்ன குக் பண்ணுறதுன்றே தெரியாது. பட் ஐம் கோயிங் டு மேக் சம்திங் ஸ்பெஷல். அவளுடைய ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். எனக்கு ஒரு வாலிப பிள்ளை சமைச்சு கொண்டு வந்து எனக்கு வீட்டுக்கு, இன்றைக்கு பாஸ்டர் ஐ மேட் திஸ் ஃபுட் பாஸ்டர் ஃபார் யூ என்று சொல்லும் வேளையில் இட்ஸ் அ சர்ப்ரைஸ். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், அங்கே வரும் வேளையில் திடீரென்று சொல்லி பார்த்தா நல்ல நெய் தோசை. இந்த நேரத்தில் இந்த சோசையெல்லாம் சொன்னீங்கன்னா பசிக்குமே. முட்டியாப்பம் சுட கொண்டு வந்து தரும் வேளையில் இன்னொரு நாள் அது எவ்வளவு சர்ப்ரைஸாக இருக்கும். இன்னொரு நாள் நல்ல கொத்து ரொட்டி, ரியல் கொத்து ரொட்டி. நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், என்னத்துக்கு இப்படி சொல்லுகிறேன் என்றால், நாட் ஆல்வேஸ் த சேம் ஃபுட் வில் பி கிவன் இன் த மார்னிங்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எப்பொழுதும் ஒரே விதமான சாப்பாடு இல்லை. எதிர்பார்க்காத விதத்தில் விதமான ஆகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். Whatever the Lord gives, I will share it with you. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இப்படியான அக்கிரமம் செய்யக்கூடாது என்று சொல்லி வாசித்து பாருங்கள், வாசிங்கள். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு, அவர்களை உங்களிடத்தில் வேண்டுமென்றா எந்த பிள்ளைகளை உங்களுக்கு தருகிறேன். ஆனால் அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, அவங்க வித்தியாசமான ஆக்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி 9ஆம் வசனத்துக்கு வாங்கள். அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியா. பாருங்கள், அங்க லோத்தை பார்த்து பரதேசி என்று சொல்லுகிறார்கள். நீ வந்திருக்கிறாய் இந்த இடத்துக்கு என்று சொல்லி அவனை பேசுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. வாசிங்கள். இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். கதவை உடைக்கிறதுக்கு கிட்டி வந்தார்கள். ஆனா உள்ளுக்கு இருக்கிறவர்கள் தேவ தூதர்கள். God's angels were there. இன்றைக்கு I am believing the angels are surrounding this place. இந்த இடத்தை சுற்றிலும் I pray always for the guardian angels to be guarding all of us. People have seen in this church angels. இந்த இடத்துல தேவதூதர்களை சிலர் கண்டிருக்கிறார்கள். எல் பெத்தேல் என்று சொல்லி பாடுகிறோம். இது தேவனுடைய வீடு, கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் சென்டர், கர்த்தருடைய வீடு. இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியங்களையும் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவெளியில் அவர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது அந்த புருஷர்கள் என்று சொல்லும் வேளையில் அந்த தேவ தூதர்கள் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை அவர்கள் பூட்டி விட்டார்கள். ஒரு ஏஞ்சல், ஒரு தேவ தூதன் மாத்திரம் பைபிளை படித்து பார்க்கும் வேளையில் 185,000 people சங்கரித்தது. So powerful. So there are 2 angels now. இவங்களோட கூட்டம் அப்படி பெரிய கூட்டம் அல்ல.
அந்த கூட்டத்தை முறியடிக்கக்கூடியதா இருந்தது. இவர்களை வாசித்து பாருங்கள், சொல்லி இருக்கிறது அடுத்த வசனம். தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். இந்த தேவதூதர்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வழியில் எலிசாவை பிடிக்க வந்தவர்களும் அவர்களுக்கு தெரியாதபடி அவருடைய கண்கள் அங்கே மங்கி போய்விட்டது, அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய பகைஞர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போம். உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தீங்க செய்ய முயன்றாலும், if God be for us, சொல்லி முடியுங்க, who can be against us? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு தோல்வியே இல்லை, எங்களுக்கு வெற்றி தான் இருக்குது. இந்த காலவெளியில் கர்த்தர் அங்கே செய்த காரியத்தை பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடித்த பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழித்து போனார்கள். அந்த புருஷர் லோத்தை நோக்கி சொல்லுகிறார்கள், வாசிங்கள், இவ்விடத்தில் இன்னும் உனக்கு சொந்தக்காரர் யாரும் இருக்கிறாங்களா, வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவது என்னவென்று சொன்னால், சபையில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பிரேயர் டீம் அங்கே இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் வேளையில் ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். அங்கே சொல்லப்படுகிறது, அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். அழிவு வருகிறது. அழிவு வருவதற்கு முன்பதாக தேவன் தன்னுடைய ஜனங்களை எடுத்துக்கொள்ளுகிற சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் இடையில் ஒரு யுத்தம் வருகிறது என்று சொன்னால், முதலாவது அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய அம்பாசடரை அவர்கள் வித்ட்ரா பண்ணி கொள்வார்கள், ஸ்டாப்ஸை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள் என்று வேத புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. we are ambassadors of Christ. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் தந்த பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வருகிறார். Jesus is coming very very soon. நாங்கள் நினைத்து பார்க்கிறதை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக வருகிறார். 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் வேளையில சொல்லப்படுகிறது, அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் அது பரியாசமா இருக்கிறதாக கண்டது. அவர்களுக்கு ஒரு சிரிப்பா இருந்தது. லோத்து வந்து ஒரே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மனுஷன், ஒரே பரிசுத்தவான். இவர் சொல்றது மாமாவாக போகிறவர் சொல்லுகிறது அவங்களுக்கு ஒரு சிரிப்பா இருந்தது. இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணும் வேளையிலேயே மக்கள் எத்தனையோ பேர் இதை ஒரு அற்பமா எடுத்துக்கொள்வார்கள். பேதுருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம், 2 Peter chapter 3 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய், அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல், என்னத்துக்கு அவர் தாமதமாய் இருக்கிறார்? ஒருவரும் கெட்டு போக கூடாது, none should perish, ஒருவரும் அழிந்து போக கூடாது என்பதற்காக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்கள் மேலே அழியாமல் நாங்கள் இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் எங்கள் மேல் பொறுமையா இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு எங்கள் மேலே இருக்கிறதுனால தான் கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? 15ஆம் வசனம், ஆதியாகமம் 19:15 வாசித்து பார்க்கும் வழியில கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாத, அங்க வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு, இன்றைக்கு வரப்போற ஒரு தண்டனை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில நானும் நீங்களும் எடுத்துக்கொண்ட பிறகு
கைவிடப்பட்டவர்களும் அங்கே இருக்கிற ஜனங்களும் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு அங்கே பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. உபத்திரவ காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவ காலம் 3.5 வருஷத்துக்கு, அடுத்த கடைசி 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைத்து கொண்டு நீ போ என்று சொல்லும் வேளையில் அவனை 16ஆம் வசனத்தில் பார்க்கும் வேளையில் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தர் அவளுடைய அந்த புருஷர் பிடித்து கொண்டு போய் பட்டணத்து வாசலில் வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை 17ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத உலக காரியங்களை பின்னிட்டு பார்க்காத. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், இலக்கை நோக்கி ஓடு. விசுவாசத்தை துடக்கிறவரும் முடிக்கிறவரும் எங்களுடைய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே எங்கட கண்களை வைக்கணும். வீட்டு மேலே அல்ல, பொருளின் மேலே அல்ல, பொருளின் மேலே பொக்கிஷங்கள் மேலே அல்ல. எங்களுடைய கண்கள் இயேசு மேலே இருக்க வேண்டும். அங்கும் இங்கு நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் இலக்கை விட்டுடுவோம். இன்றைக்கு நாங்கள் விழுந்து விடுவோம். கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களோடு பேசுகிறார். என்னன்னு சொன்னால், ஆயத்தப்படு, prepare yourself. ஆண்டவர் இந்த காலவெளியில் எங்களை ஆயத்தப்படு என்று சொல்லுகிறார். ஆயத்தப்படுவோம், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குவோம். எப்படி ஆயத்தமாகிறது? எங்களை சுத்திகரிக்க வேண்டும். எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? தம்முடைய வார்த்தையினால சுத்திகரிப்பு, அவருடைய வசனத்தினால மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால சுத்திகரிப்பு. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்ன நடந்தது. அப்பொழுது அப்படியே சொல்லிவிட்டு பின்னுக்கு பாராது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், 25ஆம் வசனம், 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணினார். நோவாவுடைய காலத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நோவா அந்த பொல்லாத ஜனங்களின் மத்தியில் இருக்கும் காலத்திலேயும் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது ஒரு பேழையை கட்டு என்று சொல்லுகிறார், பேழை ஒன்றை செய் என்று சொல்லுகிறார். பாதுகாப்புக்கு இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வழியில் அங்கே நோவா அழிவு வருகிறது என்று அவன் போதகம் பண்ணினான், பிரசங்கம் பண்ணான், எச்சரிப்பு கொடுத்தான். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட அவர்கள் நோவா ஒரு 100 வருஷம் தொடக்கம் 120 வருஷம் அவன் பிரசங்கம் பண்ணி இருக்க கூடும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க பாப்போம்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? துருளான ஜனங்கள் நோவா சொல்ல சொல்ல எல்லாம் கையை வைத்து நோவா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு வந்து பேழைக்குள்ள ஏறினாங்களா? மிருகங்கள் கூட வான்னு சொன்னோன்னா மிருகங்கள் கூட வருது, மிருகம் கூட கீழ்படியுது. மாட்டுக்கு தன் எஜமானையும் கழுதைக்கு தன் முன்னணியும் தெரியும், பைபிள் சொல்லுது. ஆனால் என்னுடைய ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்களே, ஜனங்கள் அவர்கள் சீர்கட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுது. நான் உங்களை ஒருத்தரையும் பேச இல்லை, கர்த்தருடைய வார்த்தையைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் எங்கள் மேல அதிக அன்பு வைத்திருக்கிறதுனால ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறதுனால அவர் இன்றைக்கு எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நோவா பிரசங்கம் பண்ணி 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 ஆண்டவர் சொன்னார், சரி இப்பொழுது நீ உள்ளுக்கு ஏறு. அவனோட குடும்பம் ஏறினது. அவனோட 3 குமாரரும் அவர்களை விவாகம் செய்த அவர்களுடைய மனைவிமாரும் அங்கே நோவாவும் அவனுடைய மனைவியும் பேழைக்குள்ளே ஏறிவிட்டார்கள். மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் ஏறிவிட்டது. கதவு பூட்டப்பட்டது. ஒரு காலம் இல்லாத மழை அடிக்க ஆரம்பித்தது. வானத்திலிருந்து திடீரென்று மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டு வானங்கத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது மக்கள் வந்து கத்துகிறார்கள், நோவா நோவா நோவா, பேழையை திறவு, பேழையை திற. ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூப்பிடுற நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம்டா பாதுகாப்பு இருக்குது. இந்த காலவெளியில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார்.
பேசும் வேளையில் அங்கே பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் 19ஆம் அதிகாரத்தில் வாசிங்கள். அந்த பட்டணங்களே வந்த 25ஆம் வசனம், சம பூமி அனைத்தையும் 19ஆம் அதிகாரம் ஆதியாமம். அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவர் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அவள் திரும்பி பார்த்தால் அவள் உப்புத்தூணா போயிட்டாள். இப்போ லோத்துக்கு உப்புத்தூணை இழுத்து கொண்டு போயிலுமா? கொண்டு போனாலும் என்ன புண்ணியம்? ஆபிரகாமை விட்டு போயிருக்க கூடாது. முதலாவது லோத்து போனது பிள்ளையான காரியத்தை ஒன்று முடிவெடுத்தார். ஆபிரகாமை விட்டு போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் இது மாத்திரமில்லை, இதுக்கு பின்பதாக வருகிற பிரச்சனைகளை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இடத்துல உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், லோத்துக்கு சமபூமியை பார்க்கும் வேளையில் நல்லா தான் இருந்ததாம். எட்டி பார்க்க நல்லா தான் இருக்குது. முன்னுக்கு போய் கூடாரத்தை போட்டவர் பிறகு வாசித்து பார்க்கும் வேளையில் அதுக்குள்ள தான் இருக்கிறார். சோதோம் கொமோராக்குள்ள பொல்லாத ஜனங்கள் மத்தியில். இப்போ அழிவு வரைக்கும் கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்ததுனால, இரக்கம் இருந்ததுனால, தேவனுடைய அன்பு இருந்ததுனால அவனையும் குடும்பத்தையும் கொண்டு வரும் வழியில் மனைவி திரும்பி பார்த்து பின்னிட்டு பார்த்து கீழ்ப்படியாமல் போனதுனால துளைந்து போனாள், உப்பு தூணா போனாள். என்ற வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டாலும் துளைந்து போகக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, பெற்றாருக்காக, தாய் தாப்பனுக்காக, நாங்கள் புருஷன் மனைவிக்காக எத்தனை பேர் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். என்ற சில ஜெபங்கள் கேட்கப்படாவிட்டால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த காலவெளியில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் வேளையில் ஒன்று தொடக்கம் 13ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் Matthew chapter 25. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆண்டவர் அங்க ஒரு பரபலை சொல்லுகிறார், உவமையை சொல்லுகிறார். 10 கன்னிகைகள் அங்க தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு போவதற்கு ஒப்பாய் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் வசனம், அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்களும் தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள். எல்லாரும் மணவாளன் வருகிறார் என்று சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும் வெளிக்கிட்டுட்டாங்கள். இன்றைக்கு எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், வாசித்து பாருங்கள். எண்ணெயை கூட கொண்டு போகவில்லையாம். வெளிக்கிட்டவங்க வடிவாக எண்ணெயை கொண்டு போயில்லை. 5 பேர் எல்லாத்தையும் கொண்டு போனார்கள். புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் கொண்டு போயில்லை. இன்றைக்கு இந்த காலவேளையில் ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், இம்மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மை, அன்ரெடினஸ், ஆயத்தம் இல்லை. எங்களுடைய கர்த்தரோடு இருக்கும் உறவை கவனியாமல் இருக்கிறது. இதுதான் அந்த குறைவு, அந்த எண்ண குறைவுன்றதுக்கு இதுதான் அர்த்தங்கள். தேவனிடத்தில் அன்பு வைக்காமல் இருக்கிறது, வைக்க வேண்டிய விதத்தில் வைக்கிறது இல்லை. ஓ மை குட்னஸ், கர்த்தரில் அன்பு வைத்தால் we will do anything for God. என்னை அவர் ரட்சித்தாரு, நரகம் போகாதபடி என்னை காப்பாற்றினாரு. What do you want? Church has to go forward. சபை முன்னுக்கு போகணும், ஆத்மாக்களை ரட்சிப்புல கொண்டு வரணும். We will give for the TV program. I will sponsor for this month, entire month. I will sponsor. Let them hear the word of God. எனக்கு பிரசங்கம் பண்ண இயலாது, ஆனால் பிரசங்கிக்கிற வார்த்தைகளை கேட்கிறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். I will help you to do so many things. I will come and clean up the church so it will look nice. When people come, they will be welcomed properly. I will be an usher. நான் ஒரு usher-ஆ இருக்கிறேன், so that I will welcome people. I will take care of the church. I will do something for Jesus. I will not miss a Bible study. Bible study-யை மிஸ் பண்ண மாட்டேன், சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டேன், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயரை மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் and I will be there.
சண்டே மார்னிங் சர்வீஸுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர்ல அன்பு வைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லி இருக்குது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். யோவான்லையும் சொல்லி இருக்குது, 1 யோவான்லையும் சொல்லி இருக்குது. கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆண்டவர் எங்களை உயிரோட வச்சிருக்கிறார், இன்னும் அழிந்து போகாதபடி காத்திருக்கிறார். அங்க நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில ஆண்டவர் அங்க எங்களுக்கு காண்பிக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஆண்டவர்ல நாங்கள் அன்பு வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆயத்தம் இல்லாதவர்களை மணவாளன் வரும் வேளையில உள்ளுக்கு போக முடியாமல் போய்விட்டது. அந்த 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், 11ஆம் வசனத்தை வாசிக்கும் வேளையில வந்து பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று. அவர்கள் அங்க வரும் வேளையில எங்களுக்கு கதவை கதவு பூட்டப்பட்டு முன்பதாக நாங்க போயிடணும். இப்ப கதவு திறந்திருக்குது. இன்றைக்கு நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் 24ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு 24:3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அங்க முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த டெம்பிள் வில் பி broken, இட் வில் பி டிஸ்ட்ராய்ட் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, எப்பொழுது நடக்கும் என்று கேட்கும் வேளையில் ஒலிவமலையில் இருந்து உட்கார்ந்திருக்கையில் சீஷர் அவரிடத்தில் வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொல்லும் வேளையில் உம்முடைய வருகைக்கும் முடிவுக்கும் வாசியுங்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். உலகத்தின் முடிவுக்கு அடையாளங்கள் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்திலையும் வாசித்து பாருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் யுத்தங்களையும் கேள்விப்படுறோமா இல்லையா? எத்தனை யுத்தங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்லுகிறார், நான் எத்தனையோ யுத்தங்களை எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி இருக்கிறேன், தேசங்களுக்கு இடையில சமாதானப்படுத்தியிருக்கிறேன் என்ற செய்திகள் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சமாதானம் என்று சொல்லுவார்கள், ஆனால் திடீரென்று சொல்லி அழிவு வரும் என்று கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. So we are in the last days. இந்த வார்த்தைகளை கேட்டு போட்டு நீங்க பிக்னிக்கு போங்க. சர்ச் பிக்னிக் இல்லை, உங்களோட பாட்டுக்கு பிக்னிக்கு. வேற நாள் கிடையாது உங்களுக்கு. கர்த்தருடைய நாளில் யோவான் பத்மோ தீவில் ஆவிக்குள்ளானாராம். அவர் தனியாக கொண்டு போய் விடப்பட்டிருந்தாலும் அவர் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது, இது இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நிற்கல. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். கர்த்தர் அவருக்கு வெளிப்பாடை கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய நாளில் அங்கே போனால், நான் சொல்ல மாட்டேன் மிச்சம், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன் சொல்லிக்கொண்ட காரியங்கள் நடக்குது. எதிர்பார்க்காத விதத்தில் திடீரென்று காரியங்கள் நடக்குது. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வாசியுங்கள் அந்த வசனத்தை திரும்பவும். பூமி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும். உங்களுக்கு தெரியும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ஆப்பிரிக்காவில் நடக்குது, நைஜீரியாவில் நடக்குது. தங்களுடைய சொந்த ஜனங்களையே பிடித்து கொண்டு போகிறார்கள், வந்து அழிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் வேற கண்ட்ரீஸில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. வாசித்து பாருங்கள். எழும்பும் பஞ்சங்களும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். யோசிச்சு பாருங்க, பஞ்சங்கள் ஏற்படுகிறது. இன்றைக்கு காசால அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீங்க அந்த டிவியில நியூஸை பார்த்தீங்கன்னா பரிதபிப்பீங்க. அங்க இருக்கிறவர்களுக்காக பிள்ளைகள், பாவம், சின்ன பிள்ளைகள் போலை கொண்டாந்து பெரிய போல்ஸோட வந்து நிற்கிறாங்க. நான் யோசிச்சேன், எப்படி அதில் போடுவாங்க? போட்டால் தூக்க இல்லாமல் தூக்கி கொண்டு போகிறாங்க சாப்பாட்டுக்கு. எங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்தா எந்த ட்ரிங்க் எடுக்கன்னு தெரியாது, அவ்வளோத்துக்கு ட்ரிங்க்ஸ் அடுக்கி விட்டுருக்குது. அந்த வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமாண்டு என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி தெரியாது.
என்னத்தை உண்போம்னு தெரியாது. எதுக்கு எங்கே ஊபபைட்ஸுக்கு எங்கே எதுக்கு நாங்கள் இன்றைக்கு என்னத்தை சாப்பிட்றதா, எதுக்கு கால் பண்ணுறது தெரியாது. ஆனால் அங்கே உருப்பருக்க சாப்பாட்டுக்கு பஞ்சத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி சாப்பிட்டு போட்டு உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு, கர்த்தர் எங்களை இன்றைக்கு உயிரோட வச்சுருக்கிறார். சர்ச்சுக்கு நான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை கேட்டேன். சர்ச்சுக்கு வரும் வழியில் பஸ்ஸில் வந்த ஆக்கள், வேனில் வந்த ஆக்கள், சர்ச் வேனில் நடந்து வந்த ஆக்கள், ட்ரெயினில் வந்த ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அங்கே ஆண்டவர் கார் எல்லாம் கொடுத்து வாகனத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ வரும் வழியில் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லி போட்டு பிரச்சனைப்படுகிறது. முந்தி எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியிலையும் வருவோம். இப்போ வசதி வர 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 எங்களுக்கு நான் சொல்ல விரும்பல என்ன நடக்குதுண்டு. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கே வெளிச்சத்தை கண்டியோ, எங்கே வந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்தீங்களோ, இப்போ இலங்கையில் நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தா இங்கே வந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருந்தீங்கண்டா, பி ஃபெய்த்ஃபுல் இன் தட் சர்ச், பி ஃபெய்த்ஃபுல் இன் தட் சர்ச். கர்த்தர் அதை பேசுகிறார் இன்றைக்கு. அங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எடுத்தவள் வாசிங்கள். லூக்கா 21:24 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21:24 வாசிங்கள் பார்ப்போம். லூக் சாப்டர் 21 verse 24. பட்டிய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ள சிறைப்பட்டு போவார்கள். யார்? இஸ்ரவேலர். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் அளவும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டக்கூடாது. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் அங்கே இருந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. இட் வாஸ் டிஸ்ட்ராய்ட் இன் 70 AD. 1948 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இஸ்ரேல் became a nation, ஒரு தேசமாக வந்தது இஸ்ரேலுக்கு 1948. 1967 அங்கே 6 day வாரில் எருசலேமை பிடித்து முழு கண்ட்ரோலும் எருசலேமுக்கு இருந்தது. இப்போ எருசலேம் எல்லாத்தையும் கைப்பற்றி வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நடக்கிறத பார்க்கும் வழியில் முழு உலகத்திலேயும் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எருசலேமை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். All are watching what is happening in Canada என்றதல்ல, what is happening in Jerusalem, what is happening in Israel. கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பதாக நடக்கிற சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸில் ஒன்று என்ன நடக்கும் என்று சொன்னால், 3வது தேவாலயம் கட்டப்பட வேண்டும். The third temple will be built. 2வது என்னவென்று சொன்னால், அங்கே ரெட் ஹேஃபர் அது அங்கே கொல்லப்பட வேண்டும். சிவப்பு நிற கடா என்று சொல்லப்படுகிறது, அது கொல்லப்பட வேண்டும். எத்தனையோ வருஷமாக இல்லாமல் இருந்தது. இட் வாஸ் நாட் சாக்ரிஃபைஸ் மோர் தென் க்ளோஸ் டு அபவுட் 2000 years என்று சொல்லுகிறார்கள். டெக்சஸில் ஒரு கிறிஸ்தவ ஃபார்மர், அவர்கிட்ட கிடைத்த அந்த கன்றுகளில் அந்த 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 மாடுகளில் கடாவில் 5 எருசலேமுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை இருந்த யூத ஜனங்கள், அதில் நிபுணர்கள் அதை ஆராய்ந்து பார்த்து அதில் ஏதாயிலும் பழுது இருக்குதா, அதில் கொஞ்சம் கலர் எங்கேயும் மாறி இருந்தாலும் அதை பார்க்க இயலாது. ஆனால் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரெட் என்று சொல்லுகிறத நான் இது யூடியூப்பில் தான் கேட்டேன். என்னென்று சொன்னால், ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ண போகும்போது சொல்லி கொண்டிருந்தார்கள், இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் என்று சொல்லிவிட்டு தே சாக்ரிஃபைஸ் இன் ஜூலை என்று சொல்லி கேள்விப்பட்டேன். 3வது என்னவென்று சொன்னால், தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒன்று சேர ஆரம்பிக்கும். யூஎன்ல என்ன கதை இப்போ கூடுதலாக இஸ்ரேல் தான், இஸ்ரேலை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், எசேக்கியல்ல சொல்லப்படுகிறது 38ஆம் அதிகாரத்தில் மெகாக் என்று சொல்லப்படுகிறது. அது ரஷ்யா இந்த நார்த், அது தான் எசேக்கியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
அங்கே நாங்கள் பார்க்குறோம் அந்த தேவாலயம் கட்டப்படுற இடம், அந்த இடம் அங்கே ஒரு டோம் ஒன்று இருக்குது. அது மிகவும் முக்கியமான புறஜாதியாருடைய ஒரு ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். சிலர் சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல தான் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று. சிலர் சொல்லுகிறார்கள் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அங்கால தான் அது ஆலயம் இருந்தது, சாலமோனுடைய ஆலயம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் 2 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் யார் என்றாலும் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். சொல்லப்படுகிறது 2 Thessalonians chapter 2 verse 4. ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லும் பொழுது எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அதுக்குள்ள வருகிறவன் என்னவென்று சொன்னால் அந்தி கிறிஸ்து. அவன் தான் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு வருவான். அவன் வரும் வேளையில் ஒருத்தருக்கு முதலாவது யார் என்பது தெரியாது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, வாசிங்க, தன்னை உயர்த்தினவனாயும் தேவனை போல தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசனத்தில் அவன் உட்கார்ந்துடுவான். தன்னை தேவன் என்று காண்பிக்கவும் இருப்பான். அந்தி கிறிஸ்துடைய காலம். எத்தனை பேருக்கு அந்தி கிறிஸ்துடைய காலத்தில் நின்று விடுப்பு பார்க்க விருப்பமானாக்கள் என்ன மீட் பண்ணுங்க புறவு. இப்போ மீட் பண்ணுங்க, ரப்சருக்கு புறவு நான் நிற்க மாட்டேன். இதெல்லாம் சும்மா வெறுட்டுற கதை இல்லை. பைபிளில் மாத்திரம்தான் தீர்க்க தரிசனம், மற்ற வேதாமங்களில் இந்த தீர்க்க தரிசனங்கள் இல்லை. ஆனால் வேதாமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. அது சரித்திரமாக மாறி இருக்கிறது. இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சகரியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்று. That's right. Yeah. பாருங்கள், எந்த மலையிலிருந்து போனாரோ, ஒலிவ மலையில் அங்கிருந்து தான் போனார். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இருந்த தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், என்னத்தை அண்ணந்து பார்க்கிறீர்கள், எப்படி போனாரோ அப்படி வருவார். இது 2ஆம் வருகையை பற்றி சொல்லுகிறது ஒழிய ரகசிய வருகையை பற்றி சொல்லவில்லை. அங்கே சொல்லப்படுகிறது, அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு, வாசிங்க சிஸ்டர், எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும், பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி அங்க இது இப்பொழுது ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லாம் அறிகுறிகள் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் விஞ்ஞானிகள் பூமியை ஆராய்ந்து பார்க்கும் வேளையில் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி. ரெவலேஷன் 19:1-16 வாசித்து பார்க்கும் வேளையில் அதில் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் வேளையில் இதெல்லாம் செகண்ட் கமிங்கை பற்றி சொல்லுகிறது. ரகசிய வருகைக்கு பின்பதாக 1000 வருஷம் ஆட்சி செய்யும் இந்த காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1-16 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு 11ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு வெண் குதிரை எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது சரிப்படுத்த எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் 1 Thessalonians chapter 4 verses 16 and 17 வாசித்து பார்க்கும் வேளையில் காணப்படுகிறது என்னவென்று சொன்னார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
தேவ எக்காலத்தோடு சொல்ல போனா என்னன்னா, எக்காலம் ஊதுவதற்கு வாயில கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் ஆயிட்டுது. எக்காலம் எடுக்கிறதுக்கு இல்லை. அவ்வளவு sooner than we think. நாங்க நினைத்து பார்க்கிறத விட அதிசீக்கிரமா இயேசு வருகிறார். வாசிங்க அங்க பிரதான தூதன் எக்காலம் வாசிங்க தொடர்ந்து விட்ட இடத்துல இருந்து வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் மறுரூபமாக்கப்பட போறோம். இதுதான் ராப்சர். எடுத்துக்கொள்ளப்படுவோம். will be taken up. இது நடக்கும். சத்தியம். வானமும் பூமியும் ஒளிந்திருமான தேவனுடைய வார்த்தையில ஒரு உறுப்பென்றாலும் ஒளிந்து போவது இல்லை. இதுதான் இந்த உள்ளத்தில் இருந்த காரியம். இன்றைக்கு இந்த காலவேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாசிங்க தொடர்ந்து. நிச்சயமாகவே நாங்கள் பரலோகத்தோட கர்த்தரோடு கூட எப்பொழுதும் போய் இருக்க போறோம். எத்தனை பேருக்கு விருப்பமோ இல்லையோ விரும்புகிறவர்கள் போவார்கள். அதன்படி நடக்கிறதுக்கு ஒழுங்குமுறை நான் சொன்னேன். பாஸ்போர்ட் வேணும், டிக்கெட் வேணும், விசா வேணும், ஒழுங்குமுறை இருக்கணும். நீங்கள் முன்னுக்கு டிக்கெட்டை வச்சுக்கொண்டு முன்னுக்கு போயிட்டு ஐ ஹேவ் கிட்ஸ், கேன் ஐ கோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன், வீல் கால் யூ அண்ட் டில் த கால் கம்ஸ். ஆண்டவருடைய அழைப்பு வரும் வரைக்கும் we will be on this earth. அது வரைக்கும் we have to keep on doing whatever we have to do. வீடு கட்டுறவன் வீடு கட்டி கொண்டிருக்கணும், கார் வாங்குறவன் வாங்கி கொண்டிருக்கணும். ஆனால் ரப்சரை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். எல்லாம் இயேசு வராராம் ஒன்றும் வேண்டாம்னுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது, சோம்பல்தனமாக இருக்கக்கூடாது. இந்த கனடா இயேசுவின் இரத்தத்தா கழுவப்பட வேணும். டொரண்டோவில் ஆத்துமாக்கள் வர வேணும். எங்களுக்கு இருக்கிற விஷன், இன்றைக்கு அந்த படத்தை போட்டு காட்டினது விஷன் என்னன்னு சொன்னால், காண்பித்த ஒரு காரியம் டு see how people are going to come. இது ஆண்டவரால் முடியும், என்னால் முடியாது, ஆனால் என் ஆண்டவரால் முடியும். பேதுரு ராம் முழுவதும் மீன் பிடிக்க எத்தனையோ கஷ்டப்பட்டாராம், ஆனால் மீன் அகப்பட இல்லை. இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படுகிறேன் என்று வேலையை வீசினார். மீன்கள் எல்லாம் சும்மா அந்த மாதிரி கூட தொடங்கிச்சு. வந்து வந்து விலைக்கு அம்பிடுது. பெரிய மீன், சின்ன மீன், குட்டி மீன், பெரிய மீன், கிழட்டு மீன் எல்லாம் வந்து விழுந்தது. எல்லாம் விளக்க நெட் கிளியர் அளவுக்கு போட் இஸ் ஃபுல். அடுத்த ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு அடுத்த சர்ச், அடுத்த போட், நாட் சர்ச், அடுத்த போட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. 2 போட்ஸும் ஃபுல். ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்துமாக்களை கொண்டு வருவார். பெருக்கத்தை ஏற்படுத்துகிறவன் 5 அப்பம் 2 மீனும் எடுத்து சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இது சீஷருடைய கையில் நடக்குது. அங்கே ஓடி ஓடி போய் இயேசுடைய கையில் அவர் பிட்டு கொடுத்தாராம். அந்திரியா கொண்டு போ, பேதுரு கொண்டு போ, யோவான் கொண்டு போ, கொடு, தோமா இதை கொண்டு போய் கொடு என்று சொல்ல அவன் போய் பிட்டு பிட்டு கொடுக்க 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 அப்பம் வந்து கொண்டிருக்குது, மீனும் வந்து கொண்டிருக்குது. சாப்பிட்டு மிச்சம் 12 கூட நிறைய எடுத்தார்கள் என்று சொன்னால், பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவன் இந்த கால வேளையில சபையை பெருக பண்ணி தருவார். ஆண்டவரால கூடாத ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலையும் பெருக்கத்தை ஏற்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க இருக்க மட்டும் பெரிய பெரிய ஆக்களா வர வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன். என்னத்துக்கு? உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படும் வேளையில எல்லா வெள்ளியும் பொண்ணும் ஆபரணங்களும் நகைகளும் நல்ல நல்ல உடுப்புகள் எல்லாம் கேட்டாங்க. கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்துட்டாங்க. பை மிஸ்டேக் ஒரு ஆள் கொடுக்கல, எல்லாரும் கொடுத்தாங்க. மோசே கேட்கிறான், ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு சொல்லி கொண்டு வந்து அள்ளி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தோடு, சங்கிலி, எல்லாத்தையும் காப்பு, என்ன எல்லாத்தையும் போட்டு பிரேஸ்லெட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க தொடங்கிட்டாங்க. மோசே சொல்லுகிறார், போதும் போதும், டூ மச்சா வந்துட்டு. ஆண்டவர் என்னத்துக்கு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க, அதுக்கு தான் ஆசீர்வதிக்கிறார். பதுக்கி வச்சிருந்தா நாட் வர்த். இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் ஆயத்தம் இல்லை, இப்பொழுது ஆயத்தம் பண்ண நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை நீங்கள் பைபிளை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. இப்போ பிரதர் பெனியின் கிட்டடியில் சொன்னதை நான் கேட்டேன். என்னென்னு சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 4 தடவை ஆகிலும் பைபிளை வாசிக்கிறதுக்கு முயலுகிறார்.
பைபிளை எவ்வளோ படித்தாலும் 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 புது புது காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை முந்தி வாச்சனானே இதை காண இல்லையே, பைபிளில் எங்கே இது இருக்கவே இல்லையே, இது புதுசாக வந்த மாதிரியே இருக்குது என்று சொல்லி சில ஆக்கள் நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு படிப்பிக்கிறார். கெட் ரெடி. போக மட்டும் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல சுகம் பெற ஆரோக்கியத்தை தருவாராக. இயலாமல் இருந்தாலும் கர்த்தருக்காக வாழுவோம். யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கடிகளின் மத்தியிலையும் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை விட்டு ஒன்றுமே என்னை பிரிக்காது என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பரிசுத்தவான்கள் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார், ஸ்பீக் இட், ஸ்பீக் இட், ரன் யுவர் ரேஸ். ஓட்டத்தை ஓடு, முடிச்சிடுவ. களைச்சி போய் கொண்டிருக்கும் வழியில் நான் ஒரு டெஸ்ட்டுக்கு போனேன், ஹார்ட் டெஸ்ட்டுக்கு. ஹார்ட்டை செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அவன் இந்த ட்ரெட்மில்லில், உங்களுக்கு எத்தனை பேர் போயிருப்பீங்க, ட்ரெட்மில்லில் போய்கொண்டிருக்கும் வேளையில் அதுக்கு பிறகு அந்த அப்பெல்லாம் போட்டு விட்டாங்க. போடக்க சரியான கஷ்டம், இனி இல்லையேண்டா கஷ்டம், எனக்கு இனி முடியாதுன்னைக்க அங்கே ஒருவர் வந்து பின்னுக்கு என் முதுவை பிடிச்சி கொண்டு யூ கேன் டூ இட் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தார். உற்சாகப்படுத்திட்டு ரைட் என்று சொல்லி போட்டு படுக்கையில் போட்டுட்டு செக் பண்ண தருவாங்க. நான் சொல்லுகிறேன், என்னத்துக்கு இதை சொன்னேன்டா, எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் மேகன் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பிரதர் யூ கேன் டூ இட், யூ கேன் ரன் இட், யூ கேன் பேர் இட், யூ கேன் persevere and you can do it என்று சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். எங்களை இன்றைக்கு நாங்கள் we are running a race, ஒரு ஓட்டத்தை ஓடி கொண்டிருக்கிறோம். ஓட்டத்தை ஓடி நிச்சயமாக முடிப்போம். ஓட்டத்தை நிச்சயமாக ஓடி முடிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக மாறட்டுமோ, அசுத்தமாக இருக்கட்டும். அதான் நான் சொன்னேன், நித்திரையாக இருக்கிறவன் நித்திரையாக இருக்கட்டும். சேர்ச்சிக்கு வர விருப்பம் இல்லையான்னு சொன்னவன் விட்டுட்டு வாங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவனை நம்பிக்கையை அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனோட வீட்டில் அடிப்பிடிக்கையெல்லாம் சண்டையெல்லாம் வேண்டாம். சண்டை பிடிக்கிறதுனால வீட்டில் சமாதானம் இல்லாமல் போகும். நீங்கள் இங்கே வந்து அழுது கொண்டு இருப்பீங்க, சேர்ச்சில் அழுது கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று எனக்குத்தான் சாத்தணும். எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் எங்களோட வாழ்க்கையை மாற்றுவாராக. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லார்ட்ட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படணும். நாங்கள் பார்க்க எங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றம் இருக்குதா இல்லையான்னு தெரியும். பார்க்க தெரியுமா தெரியாதா பிரதர்? தெரியும். என்ன எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாருண்டு? கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டாருன்னு சொல்கிறாக்கள் மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி நில்லுங்க. நான் பார்க்க போகிறேன். God has called me என்று சொல்கிறாக்கள் கை உயர்த்துங்க பார்ப்பேன். வெரி குட் ஹalleluya. கரங்களை கீழே விடுங்க. God has called you. He has a purpose in your life. உங்களோட வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்காக எழும்பி பிரயாசியுங்கள். நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒளியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கணும். கர்த்தர் உங்களை எடுத்து பாய்ப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனை, எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில், இந்த கால வேளையில் இன்னும் என்ற ஜீவியத்தில் இருக்கிற சில காரியங்கள் அவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி என்ற உள்ளத்தில் நான் தீர்மானித்திருக்கிறேன். அவைகளை விடுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை அளிப்பாராக, எனக்கு பலனை தருவாராக. எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்களும், நான் இயேசுவை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு என் உள்ளத்துக்குள் வர வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும், அவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் மாத்திரம் எல்லா கண்கள் மூடி இருக்கும் வழியில், தலைகள் குனிந்திருக்கும் வழியில், கீதியில் கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எஸ், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை கீழே விடுங்க. கரங்கள் உயர்த்தினவங்க நான் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச். இஸ் ஸோ ஹாப்பி டுடே. இன்றைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால், he was speaking to all of us. இந்த அருமையான இயேசு ராஜாவே, இந்த கால வேளையில்
நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், ஜெபம் பண்ண வரைக்கும் நான் ஒன்று சொல்லித்தரேன். இஃப் யூ மேக் அ மிஸ்டேக், உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிழை விட்டுட்டீங்கண்டா, ஒரு தப்பு செய்துட்டீங்கண்டா, உங்களுக்கு அது தெரியுமென்று சொன்னால் பிழை விட்டுட்டேன்டா, அடுத்த செகண்டே இயேசுவே என்னுடைய ரத்தத்தை நான் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லிடுங்க. அடுத்த செகண்ட்லேயே இயேசுவே நம்முடைய ரத்தத்தை நான் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுங்க. அவர் சுத்திகரித்துடுவார். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது. அதனால அப்போ நாங்கள் பரிசுத்தமாக எப்பவும் இருக்க வேணும். வீட்டில் யாருடைய சண்டை பிடிச்சிட்டு கோவிச்சு கொண்டு போய் ஆக்சிடென்ட் பட்டோம்னா அப்புறம் அவ்வளோந்தான். ஆண்டவரே எனக்கு மன்னியும், நான் சத்தம் போட்டுட்டேன், தேவையில்லாமல் சண்டை பிடிச்சிட்டேன், தேவையில்லாமல் கோவிச்சிட்டேன், தேவையில்லாமல் கதைச்சிட்டேன், தேவையில்லாத அனாவசியமான வார்த்தைகளை பேசிட்டேன், எனக்கு மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மன்னிப்பார். தம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரிப்பார். இதை செய்யுங்கள். எப்பொழுதும் இயேசுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து கொண்டே இருங்க, பரிசுத்தமாக இருப்பீர்களாக. இந்த காலவேளையிலே கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களை தங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவா ஏற்றுக்கொண்டவர்களை ஆண்டவா நீங்கள் தாமே இந்த காலவேளையில் உங்களுடைய பிள்ளைகளாக அங்கீகரித்திருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவா இன்னமும் நான் உம்மை போல மாற வேணும், உங்களுடைய வசனத்தின்படி நடக்க வேணும். இன்றைக்கு நான் வார்த்தையை கேட்டிருக்கிறேன், இந்த ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், எக்கால சத்தத்தை நான் கேட்க வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவளுக்கு நீங்க கிருபை அளித்து உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமா காரியத்தை நடப்பிப்பீங்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். சபையில் இருக்கிற மற்றவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தொடர்ந்து தங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்க ஆண்டவா எங்களுக்காக வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவா கடைசி வரை என் விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.